பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி எண் 95 66 83 55 99. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வயல்களுக்கு யூரியாவை அதிகமாக கொடுத்துட்டே இருந்தால் மண் மலடாயிரும். அந்த யூரியாவுக்கு மாற்று என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே இயற்கையாக செய்கிற மீன் அமிலம். அந்த மீன் அமிலம் எவ்வளோ கொடுக்கணும், அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஏக்கராவுக்கு நம்ம நிலத்து வழியாக கொடுத்தோம்னா 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரலும் கொடுக்கலாம். அதாவது 200 லிட்டர் பேரல் வச்சுட்டு அதில் ஒரு தண்ணி ஒரு 200 லிட்டர் ஊற்றிட்டு ஒரு 2 லிட்டர் மீன் அமிலத்தை ஊற்றி மடவாய்க்காலில் திறந்து விட்டிங்கன்னா அப்படியே போயிடும். சரிங்களா? வெஞ்சுரி இருக்கிறவங்க வெஞ்சுரி மூலிமா ஒரு 50 லிட்டர் 100 லிட்டர் தண்ணி இப்போ நப்பிட்டு 1 லிட்டர் மீன் அமிலத்தை ஊற்றி வெஞ்சுரி வழியாக கொடுக்கலாம். ஸ்ப்ரே பண்ணுறது அப்படின்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி மீன் அமிலத்தை போட்டுட்டு சாயந்தர வேளையில் ஸ்ப்ரே பண்ணோம்னா யூரியா கொடுத்தா என்ன ரிசல்ட்டு கிடைக்குமோ அதே ரிசல்ட்டு உங்களுக்கு 3 நாளில் உங்கள் பயிர் கருகருகர்னு நல்லா அற்புதமாக இருக்கும். சரிங்களா? இதில் தலைச்சத்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் இன்னொரு விசேஷமான செய்தி என்ன அப்படின்னா, நம்ம பூச்சி விரட்டியாகவும் இது பயன்படும். ஒரு 30% மணத்துக்கு இந்த ஒரு மீன் கவிச்சி வடிக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல இந்த இது நல்ல செயல்பட்டு பூச்சிகளுக்கு விரட்டி அடிக்கிற வேலையை பயன்படும். சரிங்களா? வயல்கள் ஓரமாக நம்ம இந்த மீன் அமிலத்தை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா எலிகளே கட்டுப்படுதுன்னு விவசாயிகள் அனுபவ ரீதியாக சொல்லியிருக்காங்க. இந்த மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாங்கள் ஒரு 200 லிட்டர் பேரில் இப்படி போட்டு வச்சுருக்குறோம். ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா 100 கிலோ சர்க்கரையும் 100 கிலோ மீனே முழு மீனாக தான் நாங்கள் வாங்கி பயன்படுத்துகிறோம். நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் ப்ளோயர் ஒவ்வொரு இடத்துலையும் கேட் வால் வச்சுருக்கிறோம். இது பிளண்டரும் வச்சுருக்கிறோம். அந்த பிளண்டர் எதுக்குன்னா முழு மீனாக போட்டு நாங்கள் முழு மீனாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் ரிசல்ட். அதில் ஃபேட்டி ஆசிட் நல்ல கொழுப்பு நல்ல புரதச்சத்து நிறைய இருக்கும். அந்த சதைப்பற்று அதிகமாக இருக்கிறனால அந்த மீன் அமிலம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட்டில் நான் பண்ணித்தரோம். இந்த மாதிரி கொடுக்குறோம். இது என்னென்னா பிளண்டரை போட்டு அடிக்கிறோம். நல்லா ஒரு மிஷினில் போட்டு ஒரு நல்ல கலக்கி ஒரு 1 மணி நேரம் சுத்த விட்டு மீனையும் சர்க்கரையும் நல்லா கலக்கிடும். அந்த மோட்டர் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அது அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஏர் கொஞ்சம் நேரம் விடுவோம். அது நல்ல பபுள்ஸ் எல்லாம் விட்டோம்னா அந்த மாதிரி கேட் வால் செட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி லைன் போட்டுருக்கோம் பார்த்திங்களா, செட் பண்ணிவிட்டு ஒரு நாள் கழித்து இதெல்லாம் போட்டுட்டு நல்லா போட்டு ஏர் டைட்டில் லாக் பண்ணிடுவோம். நல்லா லாக் பண்ணி டேப்பே போட்டுருவோம். மேலெல்லாம் டேப் போட்டு அடிச்சிடுவோம். அடிச்சுட்டோம் என்னன்னா 22 நாளில் மீன் அமிலம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த கேட் வால் வழியாக பிடிச்சிக்குவோம். அதை காமிக்கிறேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. ஒவ்வொரு லேயராக மீனை போடணும். மீனை ஃபஸ்ட்டு போட்டுக்கோணும். முழு மீனை போட்டு நாங்கள் பிளண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு மீனை நீங்கள் கட் பண்ணி போட்டுங்க. சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுங்க. நாங்கள் மிஷினில் போட்டு கட் பண்ணுறதுனால அதை காமிக்க முடியாது, விஷுவலாக இருக்காதுங்கிறதுக்காக பண்ணுறோம். இந்த மாதிரி லேயராக நீங்கள் மீனை போடணும். புரியுதுங்களா? நாங்கள் சர்க்கரையுமே தனியாக இதுக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணுறோம். ஆலையில் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அதை எப்படிங்கிறது அதையும் காட்ட போகிறேன். சரிங்களா? அடுத்து நேராக வைங்க. இந்த மாதிரி மறுபடியும் சர்க்கரை போடுங்க. இப்படி போடும்போது ஈவனாக சின்ன துண்டுகளாக வெட்டிங்க. நீங்கள் கழிவுகள் இருந்தால் கழிவுகள் பயன்படுத்துங்க. சரிங்களா? மீன் கழிவுகள் 5 கிலோ மீன் கழிவுகள் எடுக்கிறீங்களா 5 கிலோ சக்கரை. பழைய வாழைப்பழம் இருந்தால் தயவுசெய்து போடுங்க, தப்பு இல்லை. மீனை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கங்க. மீன் கொஞ்சம் வாசடிக்காத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ எடுத்து லேயர் போடுங்க. சரிங்களா? இது ஃப்ரெஷ் மீன் காலையில் ஒரு 7:30 8 மணி 9 மணிக்காட்ட கிடச்சிது. நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். சரிங்களா? அப்படியே சர்க்கரை 5 கிலோ சர்க்கரைனா 5 கிலோ மீன். சர்க்கரை அதிகமாக போகலாம், தப்பு இல்லை. மீன் குறைஞ்சிடக்கூடாது. சரிங்களா? முழு மீனாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதை சின்ன லேயராக வெட்டி அதுக்கப்புறம் உள்ளே போட்டு நல்லா லாக் பண்ணிடுங்க. நல்ல ஏர் டைட்டில். இப்போ இந்த மாதிரி ட்ரம் இருக்குது, இந்த மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி லாக் பண்ணி வாய்ப்பு இருந்தால் ஒரு டேப் அடிச்சிடுங்க. டேப் அடிச்சுட்டு 22 நாளைக்கு தொட வேண்டாம். 22 நாளைக்கு அப்புறம் தேன் மாதிரி மாறிடும். இந்த மாதிரி மீன் அமிலம் தயார் பண்ணலாம்.
யூரியாவுக்கு மாற்றம் நம்ம கொடுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரலும் நம்ம கொடுக்கலாம். மேலே ஸ்ப்ரே பண்ணுறது வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி கலந்து தெளிச்சிங்கன்னா யூரியாவில் என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதே ரிசல்ட் வந்து நம்ம வந்து இதில் வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம பாட்டில் வந்து 200 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்குறோம். வெளியிலையும் நம்ம தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வந்து அனுப்பிச்சி விடுறோம். சரிங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து அனுப்பிச்சிடுறோம். துளிர் மீன் அமிலம் அப்படிங்கிறது எங்களுடைய பிராண்டில் வருது. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்துங்க. சரிங்களா? சர்க்கரை இப்போ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது மீன் அமிலம் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருந்தோம், அதனுடைய பலன்கள் சொன்னோம். அதுக்கு நாட்டு சர்க்கரை நம்ம எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இதுதான் மட்டி. இந்த மட்டி வந்து நாங்கள் வந்து எடுக்கிறது கிடையாது. இப்போ வந்து இயற்கையான முறையில் நம்ம 1 டன் 2 டன் பண்ணுறதுனால அண்ணன்ட்டு சொல்லிடுவோம், சர்க்கரை வந்து முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க அப்படின்னா எங்களுக்கு தகுந்த மாதிரி மீன் அமிலத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து சர்க்கரை பண்ணுறோம். ஏன்னா இவங்க வந்து சாப்பிட்றதுக்கு அப்படின்னா அந்த மட்டியெல்லாம் எடுத்துருவாங்க. அந்த கழிவுகள் எடுத்துன்னா அதனுடைய பவர் குறையும். இப்போ அந்த கழிவுகள் மட்டி இதெல்லாம் வந்து நாங்கள் உள்ளேயே மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் உள்ளேயே போட்டு அந்த சர்க்கரையோடு தேக்கிறனால கருகருன்னு வரும் சர்க்கரை. அப்போ மீன் நல்லா போடும், நல்லா நொதிக்கும். நல்லா நொதிப்பு திறன் பர்மெண்டேஷன் வந்து அதிகமாகிறதுக்காக தான் அந்த மட்டி பண்ணுறோம். அண்ணன் வந்து குமார், இவர் பேர் குட்டிப்பாளையம், நம்ம ஊரில் தான் இருக்கார். ஆனால் இப்போ நீங்கள் இது எங்களுக்குன்னு எப்படி ஸ்பெஷலாக பண்ணி தரீங்க? அதாவது நாங்கள் வந்து இயற்கை முறையில் நாட்டு சக்கரை தயாரிச்சுட்டு இருக்கிறோங்க. இப்போ அதாவது செந்தில் அண்ணனுக்கு மீன் அமிலம் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் வந்து இயற்கை நாட்டு சக்கரை தயாரிக்கிறதுனால டீ காபிக்குங்கிறதுனால மட்டி எடுத்துருவோம். இப்போ அண்ணனுக்குங்கிறதுனால வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா மட்டி எடுத்துட்டு மறுபடியும் உள்ளேயே விட்டுருவோம். மட்டி உள்ளேயே விட்டு நாங்கள் வந்து சக்கரை தயாரிச்சு நாங்கள் ஹைட்ரோஸு சூப்பர் இந்த மாதிரி எது கலப்படம் எதுவும் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கும் அதை பயன்படுத்துறது இல்லைங்க. ஓகேண்ணா. ஆனால் உங்களுடைய அலைபேசி எண் சொல்லிட்டீங்கன்னா விவசாயிகள் வந்து அண்ணன்ட்ட வந்து குமார் அண்ணன் இவர் வந்து வெளியில் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்புகிறாரு, இயற்கையான முறையில் பண்ணி தராரு. இவருடைய ஃபோன் நம்பர் சொல்கிறாரு, அதை வந்து நீங்கள் கேட்டுக்குங்க.